அன்பான நேயர்களே, காசினி கீரை நன்றாக வதங்கியவுடன் அத்துடன் பல்வேறு மூலப்பொருட்களும் சேர்த்து நாம் ஓர் விழுது பதத்தில் அரைத்து எடுத்துள்ளோம். இந்த காசினி கீரை விழுதை நாம் இப்பொழுது துவையல் செய்வதற்காக தாளிதம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் வாணலில் சிறிது தேவையான அளவிற்கு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கத்திற்கு பல்வேறு வகையான நவீன மருத்துவத்தில் மருந்துகள் வந்தாலும் உடனடியாக அவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த நோய்க்கான அறிகுறிகள் அதிகமாக தென்படுகின்றது. காரணம் என்னவென்றால், நவீன இந்த உலகத்தில் உணவு முறையில் பல்வேறு வகையான மருத்துவ பொருட்கள் சேர்ந்து உணவு விஷமாகிவிட்டது. ஆகையால் தான் நம் சித்தர் பெருமக்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களையே நாம் உண்டு வந்தோமானால் நம் உடம்பில் உள்ள பல்வேறு வகையான நோய்கள் படிப்படியாக விலகிவிடும். ஆகையால் எப்பொழுதுமே நாம் பாரம்பரிய உணவையே பயன்படுத்த வேண்டும். சிறு தானியங்கள், சிறு அரிசிகள் மற்றும் சம்பா அரிசிகள், குறுவை நெல், கைக்குத்தல் அரிசி போன்றவற்றை நாம் சமையலுக்கு பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக நம் உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறிவிடும். எந்த ஒரு நோய்களும் நம் உடம்பில் அணுகாமல் பார்த்து கொள்ளும். ஆகையால் எப்போதுமே நாம் அருகில் கிடைக்கக்கூடிய எளிமையான மூலிகைகளையே பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு இந்த காசினி கீரை. இந்த காசினி கீரை மிக சிறந்த, காசினி என்றால் உலகம், உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை இந்த காசினி கீரை. இந்த காசினி கீரையை அனைவருமே பயன்படுத்தலாம். அற்புதமான ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு கீரை. தேவையான அளவிற்கு இதற்கு புரதச்சத்து மற்றும் ஈயச்சத்து, செம்புச்சத்து மூன்றும் சேர்ந்த அற்புதமான ஒரு கீரை. இந்த கீரையில் செம்புச்சத்து 18.7 விழுக்காடு அளவிற்கு கலந்துள்ளது. ஈயச்சத்து 18.6 என்ற விழுக்காடு அளவும் கலந்துள்ளது. இந்த அற்புதமான சத்துக்கள் கொண்ட இந்த கீரையை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். எளிமையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை. இந்த கீரையை தினந்தோறும் பயன்படுத்தி வரலாம். குறிப்பாக மண்ணீரல் மற்றும் கல்லீரல் வீக்கம் கண்டவர்களும் சாதாரணமாகவே கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சரியாக இயங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட இந்த கீரையை பயன்படுத்தி வரலாம். மேலும் சர்க்கரை நோய் உடையவர்கள் இந்த கீரையை பயன்படுத்தி வந்தால் அவர்களுக்கு உள் உறுப்புகள் பாதிக்காத வண்ணம் இந்த கீரை பாதுகாத்து கொள்ளும். அந்த அளவிற்கு இந்த கீரைக்கு ஒரு அதிக மருத்துவ குணம் உண்டு. அன்பான நேயர்களே, நல்லெண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டபடியால் நாம் தாளிதம் செய்வதற்கு கடுகலப்பை அரை தேக்கரண்டி அளவிற்கு சேர்த்து பொரிக்க வேண்டும். கடுகு நன்றாக பொரிந்து விட்டபடியால் இப்போது நாம் வாசனைக்காகவும் பல்வேறு வகையான வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்குவதற்காகவும் நாம் கறிவேப்பிலையை 2 இனுக்குகள் அதனுடன் சேர்க்க வேண்டும். அந்த எண்ணெய் கலவையில் கடுகு பொரிந்து விட்டபடியால் அதனுடன் கறிவேப்பிலையும் நாம் சேர்த்துள்ளோம். இப்போது நன்றாக அரைத்து வைத்துள்ள காசினி கீரை விழுதை அதனுடன் சேர்க்க வேண்டும். காசினி கீரை விழுதை அந்த எண்ணெய் கலவையுடன் நன்றாக பிசையும்படி வதக்க வேண்டும். அன்பான நேயர்களே, காசினி கீரை அந்த விழுது நன்றாக தேவையான அளவிற்கு அதனுடைய பச்சை வாசனை தன்மை நீங்கிவிட்டபடியால் இப்போது நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம்.
அன்பான நேயர்களே, காசினி கீரை விழுதை தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்டு துவையலாக நாம் செய்து எடுத்துள்ளோம். இந்த துவையலை ஒரு சில குழந்தைகளுக்கு பசி மந்தம் என்று சொல்வார்கள். பசி மந்தம் உடைய குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்பிய வண்ணம் தோசை, இட்லி போன்ற பொருட்களில் கொடுத்தால் அவர்களுக்கு நன்றாக பசி எடுக்கும்.